ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற தலைப்புக்கு கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரா சுரதா அவங்கள பற்றி என்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம்? முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம்? தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், இது கரெக்டு. இவர் பழையனூரில் பிறந்தார், இதுவும் கரெக்டு. துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார் சொல்லியிருக்காங்க. துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிறது சிறுகதை நூல் கிடையாது, அது நூல்கள் தான், சிறுகதை கிடையாது. அதனால் இது தவறு. தேன்மலை என்னும் கவிதை நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றது, இது கரெக்டு. அப்போ எதெல்லாம் சரியானது அப்படின்னா 1, 2, 4 சரி. துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சிறுகதைன்னு சொல்லியிருக்காங்க, அது சிறுகதை கிடையாது, அது வெறும் நூல் தான். உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதா. உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சியின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா, பால்வீதி அப்துல் ரஹ்மான். துறைமுகம் சுரதா, பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஆன்சர் பி. பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. சுரதா தேன்மலை. சுரதா தேன்மலை. முடியரசன் காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆன்சர் பி. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்ற சுரதாவினுடைய நூல் தேன்மலை. தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா. புத்தகச்சாலை. புத்தகச்சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். ஆன்சர் சி. சுரதா எழுதினது எச்சில் இரவு. சுரதா எச்சில் இரவு. முடியரசன் பூங்கொடி. வாணிதாசன் கொடி முல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளிப்பறவைகள். ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளிப்பறவைகள். ஆன்சர் பி. அடுத்து சிக்கனம் சுரதா. மனிதநேயம் அப்படிங்கிறது ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடுங்கிறது வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளே அப்படிங்கிறது கவிஞர் தாராபாரதி. வேலைகளல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. ஆன்சர் சி. பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? தேன்மலை. இதில் தேன்மலை. நிலவு பூ அப்படிங்கிறது எழுதினது யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். சூரியகாந்தி அப்படிங்கிற நூல் எழுதினது நா காமராஜன். சூரியகாந்தி அப்படிங்கிறது நா காமராசன். பூங்கொடிங்கிறது முடியரசன். நமக்கு சுரதா இயற்றிய நூல் இதில் தேன்மலை. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். மருதகாசி திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. ஆன்சர் சி. முடியரசன் இயற்பெயர் பார்க்குறோம். முடியரசன் துரைராசு. சுரதா ராசகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு. ஆன்சர் பி. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் சுரதா. அடுத்து இயற்பெயர் பொறுத்துக. கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு. சுரதா ராசகோபாலன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். ஆன்சர் ஏ. அடுத்த நூல்கள் ஆசிரியர்களுடன் பொறுத்துக. பார்த்திபன் கனவு கல்கி. தமிழ்ச்சோலை திருவிகா. தேன்மலை சுரதா. வழிப்பயணம் தமிழ் ஒளி.
பார்த்திபன் கனவு கல்கி, தமிழ்ச்சோலை திருவிக, தேன்மலை சுரதா, வழிப்பயணம் தமிழ் ஒலி. ஆன்சர் பி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரீவியஸ் இயராக சுரதா பற்றி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸு. இப்போ வந்து சுரதா பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம். ராசகோபாலன். பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம். பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம். ஊர் வந்து பழையனூர். ஊர் வந்து பழையனூர். பட்டங்கள் வந்து கலைமாமணி, உவமை கவிஞர், பாவேந்தர். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, எச்சில் இரவு, வார்த்தை வாசல், சாவின் முத்தம். என்ன நூல்கள்லாம்? தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, எச்சில் இரவு, வார்த்தை வாசல், சாவின் முத்தம். பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து தம் பெயரை சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு மாற்றுவார். அந்த சுப்பு ரத்தினதாசனின் சுருக்கம் தான் சுரதா. தேன்மலை நூலுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சிறந்த நூலுக்கான விருது வந்து கிடைத்திருக்கு. இவர் வந்து சுரதா வந்து பாரதிதாசனுடைய தலை மாணாக்கர். அதே மாதிரி தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிய கலைமாமணி பட்டம் வந்து பெற்றவர். இவர் வந்து தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிய கலைமாமணி விருது பெற்றவர், பட்டம் பெற்றவர். பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர். சுரதா பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர். தமிழகத்தில் உள்ள பாவலர்களுக்கு எல்லாம் தலைமை பாவலர். சுரதாவை உவமை கவிஞர் என்று புகழ்ந்தவர் யாருன்னா ஜெகத் சிற்பியன். சுரதாவை உவமை கவிஞர் என்று புகழ்ந்தவர் ஜெகத் சிற்பியன். இவர் எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னா முன்னும் பின்னும். முன்னும் பின்னும். இவர் நடத்திய இதழ் வந்து காவியம். இது வந்து முதல் கவிதை இதழ். இவருடைய முதல் கவிதை இதழ் தான் காவியம். அதே மாதிரி இலக்கியம், ஊர்வலம், சுரதா இதெல்லாமே வந்து அவர் நடத்திய இதழ்கள். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று சுரதாவை பாராட்டியவர் வேரா. மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று சுரதாவை பாராட்டியவர் வேரா. இவர் சுரதா நடத்திய இதழ் என்ன? காவியம். இதுதான் வந்து இவருடைய முதல் கவிதை இதழ். அதே மாதிரி இலக்கியம், ஊர்வலம், சுரதா இதெல்லாமே ஒரு நடத்திய இதழ்கள். மேற்கோள் பார்த்தோன்னா இவர் சொன்னது படுத்திருக்கும் வினாக்குறி போல மீசை வைத்த பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வினை சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வினை சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை. சோகம் தராதவன் அசோகன். சோகம் தராதவன் அசோகன். இதெல்லாமே வந்து அவங்களுடைய மேற்கோள், அவங்க கூறிய மேற்கோள்.